திருச்சி, சென்னை இது போன்ற இடங்கள்ல வந்து ஒரு திமுகவோட கோட்டை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஃபுல்லா எல்லா இடமும் ஸ்வீப் அப்படின்ட்டு. ஆனா மதுரை எப்பவுமே திமுகவுக்கு பயங்கர சவால் குடுக்குற இடமா இருக்கு. முக்கிய முகங்கள் வந்து இவங்கள இங்க வீழ்த்துறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாரி பொலிட்டிக்கலி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இடமாவும் இருக்கு. என்ன ஆட்சியா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா எங்க இவங்கள வீழ்த்துறதெல்லாம் கஷ்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கட்சிய வளர்த்திருப்பீங்கல்ல. அதன் விஷயங்கள். அது இயற்கையிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த மதுரை மேல பாசம் தென் மாவட்டங்களின் தலைநகர் என்ற பொருளிலே இது ஒரு சிறப்புக்குரியா இருந்தது. எம்ஜிஆரும் சரி, அம்மாவும் சரி மதுரையை ரொம்ப கவனம் செலுத்தினாங்க. இது ஒரு நகர்ப்புறம் இருந்தாலும் இங்கே இருக்கிற பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் மிக இயற்கையாக இருந்தாலும் கூட வீரம் செறிந்த பூமின்ற மாதிரி ஒரு இது வந்தது. அந்த இதில் திமுக சில காலம் இங்கே ஆட்சி இருந்தாங்க, டாமினேட்டிங்காக இருந்தாங்க. பட் அதிமுகவை எந்த காலத்திலையும் வீழ்த்த முடியல. இது எல்லாரும் சொல்லுவாங்க அதிமுக வீழ்த்தலான்னு முடிவு எடுத்தாங்க. முடிவெடுக்க வாய்ப்பே இல்லை. திருப்பி திருப்பி உருவாயிரும். இங்கே இருக்கிறவங்க ஃபினிக்ஸ் பருவம் அது இங்கே இருக்க தொண்டை கொஞ்ச நாள் மெதுவாக இருந்தால் கூட வீழ்ச்சி வந்த உடனே திருப்பி எந்திரிச்சிடுவாங்க அடுத்த முறை. இது மதுரைக்குடைய வரலாறாக இருக்குது. இன்னும் அதே வரலாறு தான் தொடருது. இங்கே இருக்கிறவங்க நாங்கள் எப்பயும் எதுக்கும் அஞ்சுறதில்லை. சின்ன இளைஞர்களாக இருக்கிறவங்க இருக்கும்போது இது குடும்பத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, நண்பர்களை கொத்தப்படாங்க, போராடியே வளருவாங்க. அது மாதிரி இங்கே ஒரு போராட்ட உணர்வு, உண்மையில் அரசியலே ஒரு போராட்ட உணர்வு தான். அந்த மாதிரி போராடி மதுரையில் பயங்கரமாக இருக்கும். மதுரையில் எக்ஸ்ட்ரா இருக்கும். நான் சொல்ல போனால் இந்திய எதிர்ப்பு போராட்டமே மதுரையிலேருந்து தான் தீ பரவிதுன்னுவாங்க. மதுரையிலேருந்து தான் ஆரம்பத்தில் ஒரு காங்கிரஸ்காரர் மாணவர் ஊர்வலத்தில் அதை தடுக்க முயன்றதால் அதில் வன்முறையை கிளப்பி விட்டதுனால தான் அன்றைக்கு நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிகச்சிறப்பாக நடந்தது. அதன் விளைவு தான் அன்றைக்கு காங்கிரஸை வீழ்த்தி திமுக ஆட்சி விடத்திற்கு வர முடிந்த 67. அப்படிப்பட்ட மதுரை இது. இந்த மதுரை வந்து இறையுணர்வும் உண்டு, கலாச்சாரம் உண்டு, அதே நேரத்தில் ஒரு அரசியல் ரீதியாக வளரும். அவருடைய கலைஞர் அவர்களின் மகன் அழகிரி அவர்களே இருந்தார். அந்த இடத்துல ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறதுங்கிறது இன்னும் அந்த நேரத்தில் ஒரு மாதிரி அந்த பாதிப்பு வந்து எங்களெல்லாம் சில நேரம் பாதித்தது. பட் அவரை பொறுத்த வரைக்கும் அவரை அறிவித்தார் இதே இருக்காதுன்னு. பட் அந்த நிலைமை இல்லாமல் நாங்கள் தொடர்ந்து பயணித்தோம் அந்த வகையில். ஏன்னா இங்கே திரைப்படம் ஒன்றா தான் எல்லா இடமும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் புரட்சித்தில் எம்ஜிஆர் மதுரையோட பல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி மதுரை அரசியல் எல்லாத்துக்கும்